10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் இலக்கணம் 1 எழுத்து சொல். ஸோ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். சார்பெழுத்தின் வகைகள் 10. அளபெடுத்தல், அதன் பொருள் நீண்டு ஒழித்தல். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். நீட்டி ஒழித்து பேசுவோம். பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுத்தல் பயன்படுகிறது. அம்மா, தம்பி, இதிலெல்லாம் அளவெடுத்தல் வந்துள்ளது. செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் அளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வருவது உயிரிழப்படை எனப்படும். முதல், இறுதி, இடை உயிர் நெட்டெழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதற்காக குற்றெழுத்துக்கள் அளவெடுப்பது உயிரிழப்படை. உயிரிழப்படை 3 வகைப்படும். உயிரிழப்படை செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை என வகைப்படும். செய்யுளிசை அளபடைனா அ, ஓ வரும். இன்னிசை அளபடைனா தூ, சொல்லிசை அளபடைனா இ. இது கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை இதை பொறுத்து தான் நம்ம எடுத்துக்காட்டு எழுதுற மாதிரி இருக்கும். செய்யுளிசை அளபடை ஓ ஓதல் வேண்டும், மொழி முதல் அளபெடுத்துள்ளது. உறார் குறுநோய், மொழி இடை அளபெடுத்துள்ளது. நல்ல படா படை படை மொழி இறுதியில் வந்துள்ளது. இந்த ஓ ஆ இதுதான் வந்திருக்கும் செய்யுளிசை அளபடையில். அதை தான் இங்கே ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கோம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பர். செய்யுளிசை அளபடைனா ஓசை குறையும் பொழுது நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தல் செய்யுளிசை அளபடை எனப்படும். செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் இசை நிறை அளபடை. இது முக்கியமான கொஸ்டின், அதிகமா கேட்கலாம். இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை. ஓசை குறையாத இடத்திலும், இது அதிகமா நமக்கு கேட்பாங்க. குறையும் இடம் கேட்டா செய்யுளிசை அளபடை, குறையாத இடத்திலும் அளபெடுப்பது இன்னிசை அளபடை. கெடுப்பதும் எடுப்பதும் இதெல்லாம் அதற்கான எடுத்துக்காட்டு. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். எச்ச சொல்லாக எஞ்சி நிற்றல் சொல்லிசை. உரநசையி, பரநசையி இப்படி சொல்லுது. நசை என்பதன் பொருள் விருப்பம். நசையி விரும்பி. பெயர் சொல் வினையெச்சமாக